வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். இரண்டாவது நாளாக இன்று தமிழக சட்டப்பேரவை கூடிய நிலையில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உறுப்பினர்கள் மௌன அஞ்சலி செலுத்திய பின்னர் அவை இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரிட்டாபட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்க அமைக்கும் உரிமத்தை மத்திய அரசு முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பாசன விவசாயிகள் சங்கம் சார்பாக வாகன பேரணி நடைபெற்றது. இதில் IJK தலைவர் ரவி பச்சமுத்து கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை தெரிவித்தார். தமிழகத்தில் HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கூட்ட நெரிசல் உள்ள இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என மருத்துவத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டையும் தமிழ்த்தாய் வாழ்த்தையும் ஆளுநர் RN ரவி தொடர்ந்து அவமதித்து வருவதை கண்டித்து சைதாப்பேட்டையில் நடைபெற்ற போராட்டத்தில் திமுக MP கனிமொழி, திமுக அமைப்பு செயலர் RS பாரதி உள்ளிட்டோர் பங்கேற்று மாநில அரசை மதிக்காத ஆளுநர் RN ரவியை திரும்பப் பெற வேண்டும் என திமுகவினர் வலியுறுத்தினர். மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த அனைத்து மகளிருக்கும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பிறந்த நாளான வருகின்ற மார்ச் 1 முதல் 1000 ரூபாய் மாதந்தோறும் வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாஜக MLA வானதி சீனிவாசன், அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திசை திருப்புவதற்காகவே இன்று ஆளுநருக்கு எதிராக திமுக ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தாங்கள் போராட்டம் நடத்த 5 நாட்கள் முன்பே அனுமதி பெற வேண்டும் என காவல்துறை சொல்வதாகவும், ஆனால் ஆளும் கட்சியினர் நேற்று அனுமதி பெற்று இன்று போராட்டம் நடத்துகிறார்கள் எப்படி என தமிழிசை கேள்வி எழுப்பினார். குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் உள்ள கண்டேராய் கிராமத்தில் 540 அடி ஆழமுள்ள ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 18 வயது இளம்பெண்ணை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அசாம் மாவட்டத்தின் திமா ஹசாவோவில் செயல்பட்டு வரும் நிலக்கரி சுரங்கத்தில் திடீரென வெள்ள நீர் சூழ்ந்து அங்கு வேலை செய்து கொண்டிருந்த 15 தொழிலாளர்கள் வெளியே வர முடியாமல் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குஜராத் மாநிலம் சூரத் நகரில் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் அரசியல் பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த அக்கட்சியைச் சேர்ந்த தேசிய இணை செயலாளரான கோபால் இத்தாலியா, பாஜக ஆட்சியில் நீதி இல்லை என கூறி தன்னைத்தானே பெல்ட்டால் அடித்துக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சத்தீஸ்கரில் பிஜப்பூர் மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த பாதுகாப்பு வீரர்களின் குடும்பத்தினருக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரங்கல் தெரிவித்துள்ளார். 9வது ICC சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இந்திய அணியின் துணை கேப்டனாக வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக அரசின் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் பொங்கல் பண்டிகையொட்டி வரும் 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை சென்னையை அடுத்த கோவளம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தையில் சர்வதேச பலூன் திருவிழா நடைபெறுகிறது. நாட்டின் பொருளாதார சூழ்நிலை, சொந்த கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு, பொதுமக்களிடம் ஆதரவு குறைவு உள்பட பல்வேறு காரணங்களால் கனடா பிரதமர் பதவியை ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்தார். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகியதை அடுத்து இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட டொனால்ட் ட்ரம்ப், இனிமேல் மானியங்கள் உள்ளிட்டவை கனடாவுக்கு கிடைக்காது என்பதை அறிந்துதான் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகினார் என்றும், அமெரிக்காவுடன் கனடா இணைந்தால் கட்டணங்கள் இருக்காது என்றும் வரிகளை குறைப்பதாகவும் அவர் கூறினார். ஆப்பிரிக்க நாடான காங்கோ குடியரசில் உள்ள கிவு மாகாணத்தில் சட்டவிரோதமாக 12 தங்கக்கட்டிகள், 7 லட்சம் ரூபாய் ரொக்கம் இருந்ததை கைப்பற்றிய போலீசார் அந்த காரில் இருந்த 3 சீனர்களையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். நேபாளத்தின் வடகிழக்கில் உள்ள லோபுஸ் பகுதியில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் 30க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்தை சேர்ந்த 65 வயது முதியவருக்கு சமீபத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தோனேசியாவில் ஊட்டச்சத்தால் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி குறைபாட்டை போக்க பள்ளி குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச மதிய உணவு வழங்கும் திட்டத்தை அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. சீனாவை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் மேடையில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீரில் பொருட்களை கொண்டு இசையமைக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI இன் டாப் 20 செய்திகள்.